ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு 3 லைன் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். சரிங்களா? சுகர் பீடு ஒரு லைன் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரவுண்ட் பீடு ஒரு லைன் அவுட்லைன். ஓகேங்களா? ஸோ அது எப்படி சுகர் பீட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது லைன் ஒட்டியே வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது வந்து ரவுண்ட் பீட். இது வந்து நம்பர் சைஸ் வந்து இது 4. ஓகேங்களா? ரவுண்ட் பீட் நம்பர் சைஸ் வந்து 4. இதுவுமே நம்ம வந்து கரெக்டாக அந்த சுகர் பீடு ஒட்டியே வந்து லைன்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ இந்த ரவுண்ட் பீட் அவுட்லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு லைன் வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டேன். சரிங்களா? ஃபினிஷ் பண்ணிவிட்டு திலகம் ஷேப்பும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் பேக் நெக்கில் என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி தான். அடுத்தது அதை சுற்றி வந்து ஒரு கர்வ் டிசைன் வந்து வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2 லைன் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கு 2 லைன் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி 2 லைன் வந்து கொடுக்கணும் அவுட்லைனு. ஸோ 2 லைன் செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த ஃபஸ்ட்டு லைன் கொடுத்தோம் இல்லையா, அதை ஒட்டியே வந்து அடுத்த லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செயின் ஸ்டிச் வந்து அந்த லைன் ஒட்டியே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது ஃபுல்லுமே வந்து கர்வ் லைன் ஃபுல்லுமே முடிச்சிட்டோம். அண்டு லைனுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லைன் விட்டு ஒரு லைன். சரிங்களா? இங்கே கீழே வந்து 2 லைன் வந்து பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி பீட்ஸ் யூஸ் பண்ணி அது மேலேயே வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து இங்கேயும் அந்த கர்வ் லைன் இருக்கு இல்லையா, 2 லைன் ஜரி த்ரெட் கொடுத்தோம் இல்லையா, அது மேலே ஒரு 4 இல்லைன்னா 5 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரவுண்ட் பீடு தான். இது வந்து நம்பர் சைஸ் வந்து 2. ஓகேங்களா? ரவுண்ட் பீடு சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஒரு ரவுண்ட் பீட் அந்த மாதிரி வந்து நான் அது மேலேயே ஸ்டிச் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃபுல்லுமே இது வந்து கோல்ட் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம சாரீ கலரு இல்லை ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர் அந்த செல்ஃப் கலரோ வந்து நம்ம கொடுக்கல. அதனால் இந்த பிங்க் கலர் த்ரெட்டும் க்ரீன் கலர் த்ரெட்டும் யூஸ் பண்ணி நான் மேலே செயின் ஸ்டிச் போட்டு அந்த மாதிரி பீட்ஸ் வைக்கிறேன். ஸோ நம்ம சிம்பிளாக செயின் ஸ்டிச் பட்டு போட்டோன்னா அது அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக தெரியல. அதனால தான் நான் சென்டரில் வந்து பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணணுன்னா செயின் ஸ்டிச் கவுண்ட் வச்சு போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக அண்ட் பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். நாட் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு சிம்பிளான அண்டு க்யூட்டான நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். So thank you for watching friends. Bye.